போக்சோ வழக்குல அதிகமாக பழிவாங்கப்படுவது, பாதிக்கப்படுவது ஆண்கள். அது சரியா? நிறைய வழக்குகள்ல இப்போ இந்த மாதிரி அபியூஸ் கம்ப்ளைண்ட்ஸ், அதாவது அந்த சட்டத்தை தவறா பிரயோகப்படுத்துற அந்த கம்ப்ளைண்ட்ஸ்ல ஆண்கள் பழிவாங்கப்படுறதா தான் எடுத்துக்கணும். நான் ஒரு ரீசன்ட் கேஸ்ல பார்த்தா ஒரு ஒய்ஃப் ஹஸ்பண்ட் மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. யாரோ ஒரு குழந்தைய இவர் தவறா கையாளுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசாரணையின் அடிப்படையில் பார்க்கும்போது என்னன்னா, அந்த அம்மா அவர் எப்படியாவது தண்டிக்கணும், ஜெயிலில் போடணும்னு நினைக்கிறாங்க. வாடகை குடியிருப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த வீட்டை காலி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கை பதிவு பண்ணுறாங்க. அது போக்சோ கேஸில் வரும். என் பொண்ணு இவர் தவறுதலாக கையை வச்சுட்டாரு. குழந்தை சொன்னா போதும், அப்ப தான் என்ன சொல்லித்தரனோ அதை போய் என் குழந்தை போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிடும், தான் என்ன சொல்லித்தரனோ அதை போய் என் குழந்தை கோர்ட்ல சொல்லிடும். அப்ப இதை மட்டும் பேஸா வச்சு அவரை நம்ம பழி வாங்கிட முடியும். ஸ்கூல்ல ஒரு டீச்சர் பண்றாரு அப்படின்னா அவருக்கான தண்டனை இன்னும் அதிகமா இருக்கணும். இந்த சட்டத்துல போக்சோ ஆக்ட்ல சொல்லுவாங்க உங்களுக்கு ட்ரஸ்ட், அதாவது நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த ட்ரஸ்டட் பர்சன் இப்படி ஒரு செக்ஷுவல் அசால்ட் பண்ணுறாரு அப்படின்னா அது ஒரு அக்ரவேட்டட் இஷ்யூவாக பார்க்கணும். அந்த அஃபென்ஸே ஒரு அக்ரவேட்டட் அஃபென்ஸ். இந்த பொண்ணு கேட்காது, நம்ம சொன்னாலும் கேட்காது. இது திருப்பி அவரை பார்க்க போகும், பேச போகும், ஃபோன் பண்ணும். அப்போ ஸ்டாப் பண்ணணும். அப்போ அவனை ஜெயிலுக்கு அனுப்புறது தான் ஒன்லி ஆப்ஷன். இல்லைன்னா அவன் நம்ம பொண்ணு பக்கம் திரும்பி பார்க்காம இருக்கணும். அப்போ ஜெயிலுக்கு நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் வழக்கறிஞர் ராஜேஸ்வரி நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம். இது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம்தான். போக்சோ வழக்கில் இந்திய அளவில் கிட்டத்தட்ட 5.25 லட்சம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா தமிழ்நாட்டில் 40,000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கா சொல்கிறாங்க. இந்த போக்சோ வழக்கு முக்கிய காரணம் இளம் குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. குறிப்பாக பெண்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுறாங்கன்றது தான் ஒரு முகாந்தாரம். உண்மையிலேயே இவர்களுக்கான அந்த கல்வி அறிவு, இந்த செக்ஷுவல் எஜுகேஷனில் தமிழ்நாட்டில் குறைவாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? வயது முதிர்ந்தவர்கள் குறைந்த வயதுடைய பெண்களை செடியூஸ் பண்ணுறது, இதுமாதிரி வன்கொடுமை செய்கிறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. நிறைய செய்திகளில் தினமும் பார்க்குறோம். நீங்கள் ஒரு வழக்கறிஞராக நீதிமன்றத்தில் இது போன்ற வழக்குகளை என்ன மாதிரியான வழக்குகள்லாம் பார்க்குறீங்க? இல்லை, இந்த வழக்குகள் ரொம்ப அதிகமாக ஆகிறதுக்கான மிகப்பெரிய காரணம் அப்படின்னு நினச்சிங்கன்னா விழிப்புணர்வு ரொம்ப கம்மி. முதல்ல விழிப்புணர்வு எல்லா இடத்துலையும் இருக்கணும். லைக் இப்போ ஒரு குழந்தை அவள் பாதிக்கப்படுறாங்க. இப்போ பாதிக்கப்படுறவங்களுக்கு விழிப்புணர்வு இருக்கணும். இந்த பாதிப்பை பார்க்குறவங்க அவங்களோட பேரண்ட்ஸ், இல்லை ஒரு ஸ்கூலில் நடக்குது அப்படின்னா அந்த ஸ்கூலு, இல்லை வெளியில் நடக்குது உறவினர்களுக்குள்ளே நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு. ஸோ இந்த வழக்குனால பாதிக்கப்படுறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத பற்றிய விழிப்புணர்வு ரொம்ப கம்மியாக இருக்கிறதா நினைக்கிறோம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, ஏன் இது நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சில்ட்ரன் எப்போவுமே ஒரு வல்னரபிள் கம்யூனிட்டி. அவங்கள நீங்கள் ஈஸியாக அவங்கள நீங்கள் செடியூஸ் பண்ண முடியும். அது செடியூஸ்னு சொல்ல முடியாது. அவங்கள நீங்க உங்களோட வார்த்தைகளுக்கு பணிய வச்சிட முடியும். நம்ம சொல்ற ஒரு விஷயத்த கண்டிப்பா நம்ம என்ன சொல்றோமோ அதை செய்ய வைக்க முடியும். எதனால அப்படின்னா அவளுக்கு தெரியாது நம்ம என்ன செய்யறோம், இதோட பாதிப்பு என்ன இருக்கும், இதனால என்ன நடக்க போகுது, இதனால எனக்கு கிடைக்க போறது என்ன, எனக்கு எதிர்த்தரப்புல இருக்கவருக்கு கிடைக்க போறது என்ன, இல்ல எனக்கு நடக்க போற பாதிப்பு என்ன, இவருக்கு கிடைக்க போற பலன் என்ன, இது எதுவுமே அவளால தெரியாது. ரெண்டாவது, ஒரு குழந்தைய நம்ம ஈஸியா மிரட்டிட முடியும். நீ இதை அம்மா கிட்ட சொல்லாத, இதை நீ அப்பா கிட்ட சொல்லாத, இல்லை இவங்களுக்கு நீ சொல்லாத அப்படின்னா, ஓ அம்மா அடிச்சிருவாங்களோ, அப்பா திட்டிடுவாரோ அப்படின்ற ஒரு பயத்துல அந்த குழந்தைய ஈஸியா அவங்களால சொல்லி கொடுத்துட முடியும். ஸோ அப்போ அங்கே தான் ஈஸியாக அவங்க அட்டாக் பண்ண முடியும். இப்போ ஒரு 18 வயசுக்கு மேலே இருக்க ஒரு பெண்கிட்ட நடந்தது அப்படின்னா அவளுக்கு நாலேஜ் இருக்கும், அவளுக்கு அவேர்னஸ் இருக்கும், அவள் எங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு தெரியும். பட் குழந்தைங்க அப்படி கிடையாது. இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அதை வெளியிலேயே வராமல் அவங்களால பார்த்துக்க முடியும். இப்போதைக்கு அம்மா கிட்ட சொல்லாத அப்படின்வாங்க. அப்புறம் ஒரு 4 மாதம் இல்லை 5 மாதம் 6 மாதம் ஆனால் அது மறந்து போன ஒரு விஷயமா, இல்லை மாறி போன ஒரு விஷயமா கூட மாறிடலாம். ஸோ அப்போ அந்த வல்னரபிள் கம்யூனிட்டியை அவங்க அட்டாக் பண்ணுறது தான் இதற்கான காரணமாக முதல்ல நம்ம பார்க்குறோம். பட் அதனால தான் ஒரு தனி சட்டமே இதற்காக நம்ம இயற்றியிருக்காங்க. இப்போ போக்சோ அப்படிங்கிறது வெறும் பெண்ணுக்கு மட்டும் கிடையாது. எந்த ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல் அதில் பையன் பாதிக்கப்பட்டாலும் அந்த கேஸ் கீழே, அந்த ஆக்ட் கீழே நம்ம கேஸ் கொடுக்கலாம். ஆனால் நம்மளுக்கு இப்போ இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லை நமக்கு கிடைக்கிற தகவல்களை வச்சு பார்த்தீங்கன்னா
ஒரு பையனுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தா அதை பற்றிய வழக்குகள் பதியப்படுறதா நம்மளுக்கு தெரியல. இதற்கு காரணம் என்ன அப்படின்ற இடத்துல தான் நான் அந்த அவேர்னஸ்ங்கிற விஷயத்தையே கொண்டு வரேன். ஒரு பெண்ணுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டா உடனே முதல்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம், அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கலாம், அவன் எப்படி பண்ணலாம். ஏன்னா பெண்ணுக்கு நடந்தா அது பாதிப்புன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுவே ஆண் குழந்தைகள் அப்படின்னு பண்ணும்போது சரி விடு பையன் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்பட்டாது உற்று அப்படின்னு சொல்லி அதை பெருசாக அவங்க காட்டிக்கிறது இல்லை. பேரண்ட்ஸ் கூட அது ஒரு கம்ப்ளைண்ட்டாக லாட்ஜ் பண்ணுறது இல்லை. இப்போ பையனுங்களுக்கு பாதிப்பு நடந்தால் என்னென்னா உடல் ரீதியான பாதிப்பு, அதாவது ஃபிசிக்கல் டேமேஜஸ் எதுவும் இருக்காதே ஒழிய, ஆனால் மென்டலி அவனும் பாதிக்கப்பட்டிருப்பான். இந்த சட்டம் இயற்றப்பட்டதுக்கான காரணமே அதுதானே. ஒரு ஃபிசிக்கல் டேமேஜஸ்க்கு மட்டும் நீங்கள் கிளைம் பண்ணுறது கிடையாது, மென்டலி அந்த குழந்தை பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்கு தான். அதனால் ஆண் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இதில் எடுக்கணும். நான் இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு கேஸில் பார்த்தேன், அவங்க வந்த விஷயமே வேறு. பட் அந்த வழக்கை நான் அனலைஸ் பண்ணும்போது என்ன நடந்தது அப்படின்னா, அந்த பெண் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி என் வீட்டுக்காரர் வந்து இன்னொரு குழந்தை கூட, ஒரு பையன் கூட அவனை வந்து செக்ஷுவலி அசால்ட் பண்ணியிருக்காரு, அவனை கூட்டிகிட்டு போய் அவரோட செக்ஷுவல் இதுக்காக அவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு விஷயத்தை அவங்க சொல்லும்போது அவ்வளோ ஒரு பாதிப்பாக இருந்தது. ஏன்னா அங்கே நடந்தது ஆப்போசிட்டில் இருக்கிறது ஒரு பையன். இப்போ நான் கேட்டேன்மா இதை பற்றி யாருமே ஆக்ஷன் எடுக்கலையா? இல்லை மேடம், அவன் பையன் தானே, அதனால் யாருமே எடுக்கலை அப்படின்ற மாதிரி. பட் இந்த ஆக்டில் ஆண் குழந்தைகள் இருந்தாலும் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் பெரும்பாலும் நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. அப்படி இருந்தாலும் இவனுக்கு என்ன, நீங்கள் அமைதியாக இருப்ப தம்பி பார்த்துக்கலான்றது ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் உளவியல் ரீதியாக அவன் எவ்வளோ பெரிய விஷயங்களை ஃபேஸ் பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்கான். இல்லை, அது வந்து பின்னாடி அவனோட ஃப்யூச்சரில் தான் தெரியும். இப்போ நீங்கள் பெண் குழந்தைகளுக்கு கூட பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அபியூஸ் நடக்கிறதுனால, ஒரு செக்ஷுவல் அசால்ட் நடக்கிறதுனால இருக்கக்கூடிய உள ரீதியான பாதிப்புகளை எப்போ அவங்க உணர முடியும் அப்படின்னா, அந்த ஒரு 20 வயசை கடந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க இந்த சொசைட்டியை ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் அவங்க ஆண்களை ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அன்னைக்கு தான் அவங்களோட இதோட பாதிப்புகள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நடுவுலலாம் நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா குழந்தை ஸ்கூலுக்கு போக போகிறாங்க, ரிட்டர்ன் வர போகிறாங்க, படிக்க போகிறாங்க, இல்லை ஏதோ ஒரு ஜாபுக்கு போவாங்க. சரியாக படிக்கலை அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், நம்ம குழந்தைக்கு படிப்பே வரலன்னு நினைப்போம். ஆனால் ஏன் படிப்பு வரலை அப்படிங்கிறதுக்கு இப்படி ஒரு காரணம் உள்ளே இருக்கா இல்லையாங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அப்போ அந்த பாதிப்புகள் நம்மளுக்கு பின்னாடி தான் தெரிய வரும். ஒரு ஆண் குழந்தையாக இருந்தாலும் அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் அவன் பின்னாடி தான் பார்ப்பான். இந்த பிரச்சனைகளால் என்ன அவன் உள ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்கிறது ஒரு 15-20 வயசை தொடும்போது தான் தெரிய ஆரம்பிக்கும். அப்படியே தெரிஞ்சால் கூட அது ஆண்களுக்கு இந்த நாள வந்த பிரச்சனை அப்படின்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியறதில்ல, அவங்க அதை அனலைஸ் பண்ணுறதில்லன்னு நினைக்கிறேன் நான். இந்த போக்சோ ஆக்டில் பார்த்தீங்கன்னா இந்த அவேர்னஸை தாண்டி ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் தேவைப்படுறது என்ன அப்படின்னா, இந்த சட்டத்தின் கீழே ஒரு விசாரணை முறை கூட மாறுபடும். இப்போ ஒரு குழந்தைய விட்னஸ் ஏற்றுறீங்க, பாக்ஸில் ஏற்றுறீங்க அப்படின்னா போக்சோ ஆக்ட் கீழே நாங்கள் சொல்லியிருப்பாங்க, இந்த குழந்தைய விட்னஸ் பாக்ஸில் நிற்கும்போது அந்த குழந்தைக்கு இந்த அக்யூஸ்டு பார்க்க வேண்டிய நிர்பந்தமே இருக்காது. இந்த அக்யூஸ்ட் அந்த குழந்தையோட பார்வையிலேயே இருக்கக்கூடாது. ஆனால் அந்த அக்யூஸ்டுக்கு இந்த குழந்தை கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்ஸ் தெரியணும், அவங்களோட அட்வொகேட்டுக்கு தெரியணும் அப்படின்னு. ஸோ அப்போ இந்த விசாரணை முறையே மாறுது இல்லைங்களா? அதே மாதிரி ஒரு குழந்தையை இன்டராகேட் பண்ணும்போது எப்படி இன்டராகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆக்ட் சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வழிமுறைகளை சொல்லுது. ஆனால் அந்த வழிமுறைகள் தெரிஞ்ச அதிகாரிகளுக்கு ட்ரைனிங் இருக்கா அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற கொஷின். சட்டம் வந்துருச்சு, ஆனால் அதுக்கான முறையான அவங்களுக்கு ட்ரைனிங் வந்து கொடுக்கல, கிடைக்கிறது இல்லை. ஏன்னா எல்லா அதிகாரிகளுக்கும் ஒரு போக்சோ கேஸை எப்படி டீல் பண்ணணும், ஒரு குழந்தைய எப்படி இன்டராகேட் பண்ணணும், ஒரு குழந்தைகிட்ட எப்படி விசாரிக்கணும், இதை பேஸ் பண்ணி எப்படி எவிடன்சஸ் எடுக்கலாம், யாரெல்லாம் நம்ம வந்து எப்படி நம்ம வந்து கோர்ட்டில் கொண்டு போய் விசாரணைக்கு நிறுத்தலாம், இந்த ட்ரைனிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதா ஃபீல் பண்ணுறோம். என்ன விஷயம்னா, ஒரு போக்சோ கேஸ் எடுத்தால் அது ஆக்டுக்குள்ளார எத்தனை நாளைக்குள்ளார முடிக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் சொல்லுதோ அந்த நாளைக்குள்ளார முடிக்கணும் அப்படின்னா அந்த விசாரணைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், அந்த வழக்குக்கு கொஞ்சம் முன்னுரிமை கொடுக்கணும். ஒரு போக்சோ கேஸ் அப்படின்னாலே இப்போ ரொம்ப ஒரு சாதாரண கேஸாக பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் இந்திய தண்டனை சட்டத்தில் என்னென்ன குற்றங்கள் இருக்கோ அந்த குற்றங்களுக்கு நிகராக நீங்கள் போக்சோ குற்றங்களை பார்க்கக்கூடாது. இது ஒரு ஸ்பெஷல் ஆக்ட், இதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு தனி சட்டம். அப்போ அந்த சட்டத்துக்குரிய முன்னுரிமை கொடுக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு ட்ரைனிங் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கலாம். ஒன்று, இந்த அவேர்னஸ் இருக்குது இல்லைங்களா? இப்போ இந்த சட்டங்கள் பற்றி, இப்போ போக்சோ ஆக்ட் பற்றி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட சட்டம் இருக்குது. ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இது சம்மந்தமாக ஒரு அவேர்னஸ் செஷன், அவங்களுக்குள்ளார ஒரு போட்டி நடத்தலாம், இல்லை அவங்களுக்குள்ளார ஒரு செமினார்ஸ் நடத்தலாம், அவங்களுக்கு அதை பற்றி ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும்னு. இதை எல்லா ஸ்கூல்ஸும் கடைபிடிக்கிறாங்களா, இல்லை எல்லா இடங்கள்லையும் இந்த வழிமுறைகள் ஃபாலோ பண்ணப்படுதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதை எதை வச்சு நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, அதிகரிச்சுட்டு போகிற இந்த குற்றங்களின் எண்ணிக்கைகளை வச்சு. இதில் ஒரு கேள்வியும் ஒன்று இருக்குது. அதிகமாக வந்து போக்சோ கேஸில் ஆசிரியர்களே வந்து அதிக அளவில் சிக்கிறாங்க.
ஒரு நல்ல படித்த நபர், தெரிஞ்ச நபர், இந்த ஆக்ட்டை பற்றி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நபரே வந்து போக்சோ கேஸில் உள்ள பண்ணும்போது, இவங்களை நம்ம நம்பி எப்படி குழந்தைகளை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புவாங்கன்றது அது ஒரு கேள்வியாக இருந்தாலும், படித்தவங்களே ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல்களை செய்கிறாங்கன்னா, அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இல்ல இது வந்து நீங்க குற்றவாளிகள் இங்க தான் இருப்பாங்கன்னு நீங்க சொல்ல முடியாது. குற்றவாளிகள் சொல்லிக் எல்லா கொடுக்கக்கூடிய ஒரு இடங்களிலும் ஆசிரியரேன்னு சொல்கிறேன். இருக்கலாம். அதுதான் நான் சொல்றேன். குற்றவாளிகள் இந்த இடத்துல தான் இருப்பாங்கன்னு நீங்க டிடெக்ட் பண்ண முடியாது. பட் அவரோட சைக்காட்ரிக் ப்ராப்ளம், அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா? இந்த மாதிரி அவருக்கு ஒரு உள ரீதியா பிரச்சனை கண்டிப்பா இருக்கணும். ஒரு குழந்தைகிட்ட இருந்து எத கேட்க முடியுமோ, ஒரு குழந்தைகிட்ட நம்ம எத பண்ண முடியுமோ, அத தான் பண்ணணும்னு ம். ஒரு நார்மல் பர்சனுக்கு கூட தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு ஒரு படிச்ச அறிவாளியா தான் அவருக்கு தான் தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்ல. என் குழந்தைகிட்ட எத கேட்கலாம்? இந்த குழந்தைகிட்ட நம்ம எத பண்ணலாம்? இந்த குழந்தைக்கான ஏஜ் என்ன? இத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சாதாரண மனுஷனுக்கும் இருக்கணும். ம். அப்போ இதை தாண்டிய ஒரு விஷயத்த அவங்க பண்றாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட கண்டிப்பா உள ரீதியா ஒரு பிரச்சனை இருக்கிறதா தான் நம்ம பார்க்கணும். ம். அப்போ அந்த உள ரீதியான பிரச்சனை எல்லா இடங்கள்லயும் இருக்கலாம். பட் இத எப்படி நம்ம அவாய்ட் பண்ண போறோம்? இது எப்படி இப்ப ஸ்கூல்ல ஒரு டீச்சர் பண்றாரு அப்படின்னா, அவருக்கான தண்டனை இன்னும் அதிகமா இருக்கணும். இந்த சட்டத்துல போக்சோ ஆக்ட்ல சொல்லுவாங்க உங்களுக்கு. ட்ரஸ்ட் அதாவது நம்பிக்கையின் அடிப்படையில இப்போ ஒரு ம். அதிகாரி, ஒரு செக்யூரிட்டி ஆஃபீசர் இருக்காரு. இல்ல ஒரு போலீஸ் ஆஃபீசர் இருக்காரு. அந்த மாரி ஒரு ட்ரஸ்டட் பர்சன் இருக்காரு அப்படின்னா, அந்த ட்ரஸ்டட் பர்சன் இப்படி ஒரு செக்சுவல் அசால்ட் பண்றாரு அப்படின்னா, ம். அது ஒரு அக்ரவேட்டட் இஷ்யூவா பார்க்கணும். ஓகே. அந்த அஃபென்ஸே ஒரு அக்ரவேட்டட் அஃபென்ஸ். இப்ப யாரோ ஒருத்தன் ஒரு 3வது நபர் வந்து ஒரு பிரச்சனை பண்ணிட்டு போறான், இந்த மாரி ஒரு தப்பு பண்ணிட்டு போறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ம். அவனுக்கு குடுக்கக்கூடிய தண்டனைய விட, இந்த மாதிரி நம்பிக்கையின் பேர்ல ஒரு இடத்துல உட்கார்றோம். ம். ஆனா, அந்த நம்ப வேண்டிய ஒரு மனுஷன், இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றாரு அப்படின்னா, ம். அவருக்கு குடுக்கக்கூடிய தண்டனை இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அந்த ஆக்ட்ல அப்படி இருக்கு. ஓகே. ஃபைன். அக்ரவேட்டட் அந்த ட்ரஸ்டட் பீப்பிள் வந்து இந்த மாரி ஒரு செக்சுவல் அசால்ட் பண்ணாங்க அப்படின்னா, அது ஒரு அக்ரவேட்டட் அஃபென்ஸா எடுத்து, அவங்களுக்கான தண்டனையே அதிகமா கிடைக்குது. அப்ப இவங்களெல்லாம் நம்ம ட்ரஸ்ட் பண்ணி உள்ளார போறோம். ஒரு ஸ்கூல் டீச்சர்ஸு, ஓகே. ஹெட் ஓகே. மாஸ்டர் அவங்களெல்லாம் ட்ரஸ்ட் பண்ணி உள்ளார அனுப்புறோம். இப்ப அங்கேயே இந்த குற்றம் நடக்குதுங்கிறது தான். இதுல என்ன ஒரு பெரிய விஷயம், ஏன் இந்த குற்றம் அதிகமா இருக்கு அப்படின்னா, ஒரு ஸ்கூல்ல நடக்கும்போது, அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய குற்றங்கள் மறைக்கப்படுறதா பார்க்குறேன். அந்த ம். ஸ்கூலோட டீச்சர்ஸ், இல்ல ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட், அந்த ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட் அவங்க என்ன கிரெடிபிலிட்டி பண்றாங்கன்னா, போயிடுன்றதால இப்ப சில விஷயங்கள். வெளியில சொன்னோம்னா, இது எனக்கு பிரச்சனை ஆயிடும் என் ஸ்கூலுக்கு. அப்ப நம்ம சொல்லாம பாதுகாக்கலாம் அப்படின்னு. அப்போ இது ஒரு அட்வான்டேஜ் ஆகுதுல்ல. ஓகே. ஒரு டீச்சர பாதுகாக்க ஒரு மேனேஜ்மெண்ட் உள்ளார வருது அப்படின்னா, அப்ப மத்த டீச்சர்ஸ்ல இருக்கவங்களுக்கு அது ஒரு அட்வான்டேஜ் ஆகுது. அப்போ அந்த குற்றம் அங்க தொடர்ந்துகிட்டே தான் ஓகே. இருக்கும். ஃபைன். ஒரு குற்றம் முதல்லயே தடுக்கப்பட்டுருச்சு அப்படின்னா, பார்க்குறவங்களோட பார்வையில அது அட்வான்டேஜா பார்க்க ம். முடியாது. அப்போ எஸ். ஐய்யயோ! இது தப்பு நடக்குது அப்படின்னு அவங்க நிறுத்திக்குவாங்க. அப்படி ஒரு வாய்ப்பே அங்க இல்ல. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம இப்போ நீங்க கம்ப்ளைண்ட்ஸோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ வச்சு நம்ம பார்க்குறோம். ம். இப்போ நாங்க களத்துல போய் உள்ளார இறங்கி ஒரு என்ஜிஓ கூடலாம் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ம். அங்க நாங்க பார்த்தோம்னா, இந்த மாரி போக்சோ கேஸஸ்ல பாதிக்கப்படுற நெறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா, சொந்தக்காரங்களால, ம். பக்கத்து வீடுகளால, ஒரு சில கிராமங்கள்லலாம் நீங்க ட்ரைபல் ஏரியாஸ் அந்த மாதிரி இன்னும் ஒரு நல்ல எந்த வசதிகளுமே இல்லாத கிராமங்கள்லலாம் பார்த்தீங்கன்னா, அப்பா காலையிலேயே போயிடுவாரு கிளம்பி வயல் வேலைக்கு. அம்மாவும் கிளம்பி களப்பறிக்க அதுக்குன்னு போயிடுவாங்க. அந்த குழந்தைங்கள வீட்ல தான் விட்டு போவாங்க. அந்த குழந்தை அங்கேயே விளையாடிட்டு இருக்கும். ஆனா பக்கத்து வீட்ல, ஆப்போசிட் வீட்ல ம். இருக்கிற மாமாங்க அவங்கலாம் அப்படியே இருப்பாங்க. அந்த குழந்தைக்கு பொறுத்தவரைக்கும் அவர் மாமா, அவர் தெரிஞ்சவரு, நாளைக்கு நம்ம அம்மா கூட பேசுவாங்க, அந்த மாரி இருப்பாங்க. அந்த மாரி நேரங்கள்ல நெறைய போக்சோ கேஸஸ் நடக்கிறதா தெரிய வருது. ஆனா, இவங்க மேலலாம் ஆக்ஷன்ஸ் யாருமே எடுக்கறதில்ல. எதனாலனா, அந்த தப்பு பண்றவன் எதிர்த்த வீட்டுக்காரனா இருக்கான். ம். தன்னோட சொந்தக்காரனா இருக்கான். அப்போ அவன காப்பாத்துறதுக்காகவோ, இல்ல இந்த விஷயத்த வெளியில சொல்லாம அசிங்கமா இருக்கிறதுக்காகவோ, போயிடுமோன்ற விஷயம். இதெல்லாம் நம்ம வெளியில கொண்டு வரதில்ல. வெறும் நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ்டா மட்டுமே இந்த வழக்குகள பார்த்து, அதற்கான முடிவுகள நம்ம எடுத்துற முடியாது. ம். உண்மையிலேயே கள நிலவரம் என்ன? உள்ள என்ன நடக்குது? பாதிப்பு அப்படிங்கிறது வந்து கம்ப்ளைண்ட் குடுத்தவங்களுக்கு மட்டும் பாதிப்பு கிடையாது. பாதிப்பு ஏற்பட்டு கம்ப்ளைண்ட் குடுக்காதவங்களுக்கும் அது பாதிப்பு தான். ம். அந்த இடத்துக்கும் இந்த அவேர்னஸ் ரீச் ஆகணும். இது ம். தப்பு. நாளைக்கு நம்ம கம்ப்ளைண்ட் குடுப்பான்னு. சட்டங்களோட காரணமே அதுதான். ஏன் சட்டம் இயற்றப்படுது? இந்த சட்டத்தினால ஒரு தண்டனை கிடைக்கணும். இந்த தண்டனை கிடைச்சா அடுத்து வரக்கூடிய சமூகத்துக்கு இது தெரியும். இது வந்து தண்டனை. அப்ப இது குற்றம். இத நம்ப செய்யக்கூடாது அப்படின்னு. இப்படி ஒரு குற்றமே வழியில தெரியல, இந்த தண்டனைகளே கிடைக்கல அப்படின்னா, பின்னாடி இருக்கவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னொரு அ மே பெரிய ரீசன் நாங்க என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இப்படி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிட்டதுக்கப்புறம், அது சீக்கிரமா முடிவாக மாட்டேங்குது. ம். ஒரு 4 வருஷம், 5 வருஷம் அந்த மாதிரி அந்த வழக்குகள் நடக்கும்போது, அந்த அஃபென்ஸோட அந்த குற்றத்தோட தீவிரம் என்னன்ற உணர்வு வந்து குறைஞ்சு போயிடுது.
நம்ம இப்போ ஒரு குற்றம் நடந்த உடனே இது பெருசாக பேசுகிறோம், ஐயோ இந்த குழந்தை பாதிக்கப்பட்டுட்டா, ஐயோ இந்த குழந்தைகிட்ட நடந்திருக்காங்களே அப்படின்னு. அப்புறம் ஒரு 4 வருஷம் கழிச்சு அந்த குற்றத்துக்கான தண்டனை கிடைக்கும் போது இதோட தீவிரத்தையே நம்ம உணர மாட்டேங்கிறோம் அந்த 4 வருஷம் கழிச்சு. ஓகே. அப்போ இந்த 4 வருஷ காலம் அப்படிங்கிறது தான் மற்ற குற்றவாளிகளுக்கு கிடைக்கக்கூடிய பலனா நான் நினைக்கிறேன். அவங்க எல்லாம் எப்படி உடனடி தீர்வு, உடனடி தண்டனை ஆமா. கிடைக்கணும். இந்த சட்டத்துலலாம் கண்டிப்பா கிடைக்கணும். ஆக்சுவலி ம். போக்சோ ஆக்ட்டே அதுக்காக எனாக்ட் பண்ணது தான். ம். சீக்கிரமா அதுக்கான தண்டனை கிடைக்கணும். சீக்கிரமா முடிவடையணும். அப்பதான் அடுத்து வரக்கூடிய குற்றங்கள் குறையும். ம். பட் வழக்குகளின் எண்ணிக்கை நம்மளுக்கு எதை காட்டுது அப்படின்னா, இந்த குற்றங்களோட தீவிரம் மக்களுக்கு புரியல. புரியலங்கிறது ஒண்ணு. அதுக்கான அவேர்னஸ வந்து அரசாங்கம் கொண்டு போய் சேர்க்கலன்றது ஒரு சேர்க்கல. மிகப்பெரிய குற்றச்சாட்டு. ஆமா. இது ஒரு பக்கம். ம். இன்னொரு பக்கம் அபியூஸ். ம். அதாவது இந்த சட்டத்தோட அபியூஸ். இந்த சட்டத்தை தவறா பயன்படுத்தினால வரக்கூடிய இந்த கேள்வியை நான் கம்ப்ளைண்ட்ஸ். உங்ககிட்ட கேட்கலானே நினைச்சேன். வாடகை குடியிருப்புல இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த வீட்டை வந்து காலி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கை வந்து பதிவு பண்றாங்க. அது போக்சோ கேஸ்ல வருது. என் பொண்ணை வந்து இவர் தவறுதலா வந்து கைய வச்சுட்டாரு. இது வந்து நான் சமீபத்தில பார்த்த ஒரு கேஸ். இதெல்லாம் ஒரு கேஸை வந்து உண்மையிலேயே வந்து எப்படி ஃபைல் பண்றாங்க? அவருடைய வாழ்க்கையே போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. இது மாதிரி செய்யலாமா? இல்ல இதுதான் ரொம்ப இதுக்குமே அவேர்னஸ் இருக்கணும்னு நினைக்கிறேன். பட் ம். போக்சோ ஆக்ட் கீழ என்னன்னா, நீங்க ஒரு தவறான கம்ப்ளைண்ட் குடுத்து, ஒரு மிஸ்யூஸ் கம்ப்ளைண்ட் குடுத்து, அதன் மூலமா நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கோ, இல்ல ஒருத்தர பாதிக்கிற அளவுக்கோ நடந்துருச்சு அப்படின்னா, அவங்க மேலயும் நீங்க நடவடிக்கை எடுக்கலான்னு சொல்லுது. ம். அவங்களுக்கும் 6 மாசம் வரைக்கும் தண்டனை குடுக்கலான்னு தான் சொல்லுது. பட் ஆனாலும் என்ன பண்றாங்க அப்படின்னா, எனக்கு எந்த வகையிலுமே இவன தடுக்க முடியல, இவன் மேல ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கும்போது, இது ஒரு தீவிரமான சட்டம் அப்படின்னு நினைச்சு உடனடியா அந்த கம்ப்ளைண்ட் குடுத்துடுறாங்க. நான் ஒரு ரீசன்ட் கேஸ்ல பார்த்தேன். ஒரு வைஃப் வந்து ஹஸ்பண்ட் மேல போய் கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. யாரோ ஒரு குழந்தைய இவர் வந்து தவறா கையாள்றாரு அப்படின்னு ம். சொல்லிட்டு. ஒரு விசாரணையின் அடிப்படையில பார்க்கும்போது என்னன்னா, அந்த அம்மா வந்து அவர எப்படியாவது தண்டிக்கணும், ஜெயில்ல போடணும்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து என் மேல வரதட்சணை கேட்டாருன்னு கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. அது மேல நடவடிக்கை எடுக்கல அவங்க. அப்படி வரதட்சணை கொடுமை நடக்கலன்னு முடிவான உடனே, எப்படியாவது அவர ஜெயில்ல போட்டணும்னு நெனச்சு, யாரோ ஒரு குழந்தை வீட்டுக்கு வந்து போனத வந்து இந்த பொண்ண அவரு தப்பா ம். யூஸ் ஓகே. பண்ணாருன்னு ஒரு ஃபேக்கா ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. அப்ப கம்ப்ளைண்ட் குடுக்கும்போது என்னன்னா, அவங்களுக்கு எப்படியாவது ஜெயில்ல போடணும். அப்ப இந்த ஆக்ட் கீழ ரொம்ப சீரியஸா பார்க்குறாங்க. இந்த சட்டத்த வந்து ரொம்ப தீவிரமா எடுத்துக்குது கவர்ன்மென்ட். 498 கம்ப்ளைண்ட்ட உடனே இப்ப எஃப்ஐஆர் ஆக்குறதில்ல. ம். ஆனா போக்சோ கம்ப்ளைண்ட்ட உடனே எஃப்ஐஆர் ஆக்கிடுறாங்க. அப்ப வேகமா நம்ம இந்த கம்ப்ளைண்ட் குடுக்கலான்னு. ஒரு சட்டம் வந்து தவறா பயன்படுத்தப்படும்போது, ம். அந்த சட்டம் இயற்றப்பட்டதற்கான காரணமே முடிவடைஞ்சிரும். இந்த போக்சோ வழக்குல அதிகமாக வந்து பழிவாங்கப்படுவது, பாதிக்கப்படுவது ஆண்கள். அந்த கூற்று சரியா? இல்ல பழிவாங்கப்படுவது அப்படின்னு சொல்ல முடியாது. அது சரியான கம்ப்ளைண்ட்டா வார்த்தை இல்ல. இருந்தது ஓகே. அப்படின்னா, அங்க பழிவாங்கப்பட்டதா ம். அர்த்தம் எடுக்க முடியாது. ஆனா, நெறைய வழக்குகள்ல வந்து இப்போ இந்த மாரி அபியூஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அதாவது அந்த சட்டத்த தவறா பிரயோகப்படுத்துற அந்த கம்ப்ளைண்ட்ஸ்ல ஆண்கள் பழிவாங்கப்படுறதா தான் எடுத்துக்கணும் நம்ப. ஏன்னா, அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்கணும். அதுக்கு நியாயம் இருக்கா? உண்மை இருக்கா? நடந்திருக்கா? அதெல்லாம் பார்க்காம, அவர தூக்கி ஜெயில்ல போடணுங்கிறதுக்காக ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்துடுறாங்க. ஏன்னா, இந்த வழக்குகள்ல அவங்களால ஒரு ப்ரூஃப் குடுக்க முடியாது. தான் குழந்தை சொன்னா போதும். அப்ப தான் என்ன சொல்லி தரனோ, அத போய் என் குழந்தை போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிடும். தான் என்ன சொல்லி தரனோ, அத போய் என் குழந்தை கோர்ட்ல சொல்லிடும். அப்ப இத மட்டும் பேஸா வச்சு அவர நம்ம பழி வாங்கிட முடியும். வேற எதையுமே நீங்க ரெடி பண்ண வேண்டியது இல்லல்ல. உங்க வீட்டுக்குள்ளார வச்சு உங்க குழந்தைய நீங்க ட்ரெயின் பண்றது தான். அப்போ அந்த இடங்கள்ல சிலர பழி வாங்குறதுக்காக இந்த சட்டம் உபயோகமாகறதாக தான் தெரியுது. வெளியில இருந்து பார்த்தா. ஓகே. இப்போ இது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு கேஸா கூட நான் பார்த்தேன். அந்த பெண்ணுக்கு 18 வயசு முடியுது 12 மணிக்கு. அவர் ஆண் நண்பரோட தனிமையில இருக்கிறாங்க. 17 வயசு முடியறதுக்கு ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி. 4 ஆண்டு கழித்து வந்து கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. இவர் வந்து என்ன லவ் பண்ணிட்டு ஏமாத்திட்டாரு. இவர் மீது நீங்க போக்சோ வழக்கு பதிவு செய்யுங்கன்னு சொல்லிட்டு. இப்ப இதுவும் போக்சோ வழக்குல பதிவு செய்யப்பட்ட ஒரு வழக்கு. இப்ப இது வந்து பழிவாங்கும் நடவடிக்கையா பார்க்கணுமா? இல்ல வந்து விருப்பப்பட்டு ஒரு நபரோட இருந்தது அவங்க தான். ஆனா 4 ஆண்டு பிறகு வந்து என்ன ஏமாத்திட்டாரு. அதனால நீங்க போக்சோ ஆக்ட்ல ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்றது எந்த விதத்தில சரி? இது வந்து சட்டத்தில இடம் இருக்கா? இல்ல இத நீங்க 2 மாதிரி பார்க்கணும். ம். விருப்பப்பட்டு ஒருத்தவங்க வாழற வாழ்க்கையில வந்து ம். எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் குடுக்கக்கூடாது தான். ம். ஆனா அது 18 வருஷத்துக்கு அப்புறம் தானே அவங்களோட விருப்பம்னு வருது. 18 வயதுக்கு முன்னாடி ஒரு குழந்தை மீன்ஸ் மைனர். 5 மணி நேரம் தான் 18 வயசு முடியுதுன்னு இல்ல வச்சுக்கங்களேன். அது சட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்க. இப்ப நீங்க 16 டூ 18 இயர்ஸ் இல்ல 16 வயதிலிருந்து 18 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்த வந்து இன்னும் கொஞ்சம் நாங்க கோர்ட்ஸ் வந்து ஸ்ட்ரிக்ட்டா கன்ஸ்ட்ரூ பண்றாங்க. ம். 18 வயது
வயதுக்கு மேலே இருக்கிறவங்கள பார்க்குற மாதிரி இந்த 16 to 18 இருக்கிறவங்கள பார்க்கறது இல்லை. ஆனாலும் இது நம்ம வந்து சட்டத்தில் 18 வயது அப்படின்னு இருக்கிறதுனால இந்த மணி நேரங்கள், கால நேரங்கள், நாட்கள் இதெல்லாம் கணக்கெடுக்கப்படுது. ஆனால் அதில் அவங்களோட கன்சென்ட் அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயம் என்னென்னா 5 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை ஒன்றா இருக்காங்கன்னு சொல்கிறீங்க, அவங்க லவ் பண்ணாங்கன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக அன்னைக்கு காலையில் அந்த பொண்ணு லவ் பண்ணி அந்த பையன் கூட தனியாக இருக்க போகிறதுக்கான வாய்ப்பு இல்லைல்ல. இப்போ நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கலாக இதை பாருங்களேன், இதை நீங்கள் இவ்வளோ சட்ட ரீதியாலாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ அந்த குழந்தைய கொஞ்ச நாளாக அவர் ஃபாலோ பண்ணியிருக்கணும், அந்த பொண்ணுக்கிட்ட விஷயங்களை சொல்லியிருக்கணும். இவரை நம்பி ஒரு தனியான இடத்துக்கு அந்த குழந்தை ட்ராவல் பண்ணியிருக்கா அப்படின்னா அதற்கு முன்னாடி நடவடிக்கைகள் இருக்குல்ல, அந்த நடவடிக்கைகள் செஞ்ச நேரத்தில் செஞ்ச நபருக்கு தெரியும் இல்லை இது தவறுன்னு. அவள் குழந்தை தான், அவளுக்கு இது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. 18 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைய நம்ம கூட்டிகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நம்ம லவ் பண்ணுறேன்னு சொல்லி அவளை நான் சொல்லக்கூட முடியாது அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும்ல. ஆனால் அதை தெரியாமல் இந்த 5 மணி நேரத்தை அவங்க அட்வான்டேஜாக எடுத்துக்கக்கூடாது. இந்த 5 மணி நேரம் தான் எனக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு அட்வான்டேஜ் வந்து போக்சோ கேஸ் வழக்கு பதிவு செய்யறது தான் இதுல சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பார்க்கப்படுது. அதுதான் என்னன்னா இது 18 வயசு பயன்படுத்துறாங்களா, இது பெண்கள் அவங்க வந்து கரெக்டாக அந்த டைம் ஜட்ஜ் பண்ணி இப்போது அதை வந்து என்னை வந்து நம்பி ஏமாற்றிட்டாருன்னு ஒரு கேஸ் கொடுத்துருக்கலாம். அதை தாண்டி இது போக்சோவில் இன்க்ளூட் பண்ணுறாங்க, கண்டுபிடிச்சி தெரிஞ்சு அப்போது வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இது பண்ணுறாங்களான்றது இருக்கலாம். இதை எப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, ஆமாம், இப்போ 18 வயசுக்கு அப்புறம் அப்படின்னா இந்த போக்சோ ஆக்ட் கீழே அவரை மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது, அவரை நீங்கள் எஃப்ஐஆர் போட முடியாது. அப்போ போக்சோ ஆக்ட் கீழே எஃப்ஐஆர் போட்டால் உடனே ரிமாண்ட் பண்ணுவாங்க, ஜெயிலுக்கு அனுப்புவாங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சார் இது போக்சோ கீழே வராதுன்னு போலீஸ் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பெற்றவர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, சார் இது அப்போலேருந்தே தான் நடந்துக்கிட்டு இருக்கு, அப்போ அதுக்கு முன்னாடி ஏதாவது நடந்ததான்னு சொல்லுங்க அப்படின்னா, அப்போ அதுக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. எதனாலனா அவரை தண்டிக்கணும் அப்படின்னு முடிவு ஆனதுக்கு அப்புறமா, அவரை எப்படியாவது ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னு முடிவானதுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய விஷயங்களா பார்க்க முடியும். இதை ஒரு சரியான விசாரணை இதை கொண்டு வந்துடும் வெளியில். ஒரு பிரச்சனையே இல்லாமல் எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் ஒரு அதிகாரி விசாரணை நடத்தினார் அப்படின்னா இது நடந்துடும். அதனால தான் நான் முன்னாடி சொன்னேன், இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த மாதிரி போக்சோ கேசஸில் விசாரணை செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கு சரியான ட்ரைனிங் இருக்கணும். அவங்க அந்த ட்ரைனிங் படி அந்த ஆக்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் படி விசாரணை செஞ்சாங்க அப்படின்னா இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஒரு சட்டத்தை அப்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பே அங்கே நடக்காது. இப்போ இது எப்போ நடக்கும் அப்படின்னா, இல்லை 18 வயசு ஆயிடுச்சு, அவள் விருப்பப்பட்டானா போயிடுவான்னு. பட் நிறைய கேசஸில் இந்த போக்சோ கேசஸில் நான் பார்த்த விஷயங்களில் என்ன சொல்கிறேன்னா, இந்த லவ் அஃபேரில் பொண்ணுங்க லவ் பண்ணி நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு பிடிவாதமாக இருக்கும்போது அப்பாங்க வந்து இந்த போக்சோ கேசஸ், அந்த பெற்றோர்கள் வந்து இந்த போக்சோ கேசஸை யூஸ் பண்ணுற விஷயங்களை நம்ம நிறைய பார்க்குறோம். நீங்கள் இந்த பெண்டிங் கேசஸ் லிஸ்ட்டில் எடுத்தீங்கன்னா அது ஒரு 20% வந்து உங்களுக்கு அந்த மாதிரியான வழக்குகளாக தான் இருக்கும். கண்டிப்பாக அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, பெற்றோர்களோட இன்ஃப்ளூயன்ஸில் அதை பண்ணியிருப்பாங்க. அவங்க என்னென்னா இதை எப்படியாவது நிறுத்தணும் இல்லைங்களா, இந்த பொண்ணு கேட்காது, நம்ம சொன்னாலும் கேட்காது, இது திருப்பி அவரை பார்க்க போகும், பேச போகும், ஃபோன் பண்ணும், அப்போ ஸ்டாப் பண்ணணும். அப்போ அவனை ஜெயிலுக்கு அனுப்புறது தான் ஒன்லி ஆப்ஷன். இல்லைன்னா அவன் நம்ம பொண்ணு பக்கம் திரும்பி பார்க்காம இருக்கணும், அப்போ ஜெயிலுக்கு அப்போ தான் அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிப்பாங்க. இல்லை இது 18 வயசுக்கு முன்னாடியே நடந்தது, 16 வயசில் முன்னாடி நடந்தது அப்படின்னு. பட் எல்லா வழக்குகளும் வந்து தவறான வழக்குகளாகவும் பார்க்க முடியாது, எல்லா வழக்குகளையும் சரியான வழக்குகளாகவும் பார்க்க முடியாது. இதை நீங்கள் ஒரு பாயிண்டில் நின்று பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட்டவர்களோட சைடில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியாக தெரியும் சில நேரங்களில். அதுவே குற்றவாளிகள் சைட்லேருந்து பார்த்தா இது தவறாக தெரியும் சில நேரங்களில். எப்போவுமே இந்த போக்சோ வழக்குகளை தீர்மானிக்கிற விஷயங்கள் எது அப்படின்னா, இந்த வயதோ இந்த நடந்த விஷயங்களோ தாண்டி அந்த பெண்ணுக்கு ஏற்பட்டு இருக்கிற பாதிப்பு அப்படிங்கிறது மட்டும்தான் தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். சட்டத்திலேயே உங்களுக்கு இருக்கும், செக்ஷன் 9 என்ன சொல்லுது, செக்ஷன் 11 என்ன சொல்லுது, செக்ஷன் 13 என்ன சொல்லுதுன்னு. என்ன மாதிரியான பாதிப்பு இருக்கோ பாதிப்புக்கு ஏற்ற தண்டனை தான் அவருக்கு நீங்க கொடுக்க முடியும். எல்லாருக்கும் ஒரே தண்டனை அப்படின்னு அந்த சட்டம் வகுக்கல. அப்போ என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுதோ அதற்கேற்ற தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா இந்த பாதிப்பின் தீவிரம் தான் நம்மளுக்கு தெரியணும். இப்போ நம்ம வந்து இது எல்லாமே அபியூஸ் கேசஸ் அப்படின்னு எடுத்து வச்சிட முடியாது. அப்படி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இந்த சட்டம் இயற்றப்பட்டதுக்கான காரணம் இல்லாமல் போயிடும். எல்லாமே சரியான கேசஸ்னு எடுக்க முடியாது. அப்படி ஏற்றப்பட்டால் நடந்தாலும் அது தப்பா. ஓகே, விசாரணை அதிகாரி தவறா ஒருவர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து அவர் தண்டனைக்குள்ளாக்கப்பட்டால், அது தெரிய வந்தால் அந்த அதிகாரி மீது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும்? அவர் வந்து தண்டனைக்கு உள்ளாத நபரா வந்து கன்சிடர் பண்ணி அவரை கோர்ட்டுக்கு அழைக்கலாமா, இல்லை அவருக்கு தண்டனை கிடைக்குமா? இல்லை, நீங்க கேட்கறது விசாரணை அதிகாரியே தவறுதெல்லாம் பதிவு பண்ணி ஒரு தண்டனை வாங்கி கொடுக்குறாரு ஒருத்தருக்கு, அதை வந்து டிஃபெண்ட் பண்ணி நாங்கள் வந்து அந்த அதிகாரி மீது ஒரு வழக்கு தொடுக்கிறோம், அவருக்கு என்ன மாதிரியான தண்டனை கிடைக்கும்?
இல்லை ஆக்சுவலி விசாரணை அதிகாரி விசாரணையை தவறாக நடத்திட்டார் அப்படின்னா அவர் மேலே நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் வந்து அவரோட சர்வீஸ் ரூல்ஸ் படியும் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலாம். ஏன்னா அவர் வந்து அவரோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் இருந்திருக்காருன்னு. பட் விசாரணை இப்போ போக்சோ கேசஸில் சொல்கிறீங்களா இல்லை காமனாக கேசஸ்? காமனாக கூட இருக்கட்டும், பர்டிகுலராக போக்சோ கேஸில் சொல்லுங்கள். போக்சோ கேசஸில் வந்து நீங்கள் அதுதான் அக்ரவேட்டட் இஷ்யூன்னு, விசாரணை அதிகாரியே தவறு நடத்திருந்தார் அப்படின்னா அது அக்ரவேட்டட் இஷ்யூவாக இருக்கும். ஒருவேளை விசாரணை அதிகாரி அங்கே போக்சோ கேஸே கிடையாது, அப்படி ஒரு தப்பே நடக்கலை, ஆனால் அவர் போக்சோ சட்டத்தின் கீழே அவர் வழக்கு பதிவிட்டிருந்தார் அப்படின்னா அதை உங்களால் தீர்மானமாக ப்ரூவ் பண்ண முடியும். அப்படின்னா அவருக்கு நீங்கள் ஐபிசி கீழையும் தண்டனை வாங்கி தர முடியும், அல்லது அவரோட சர்வீஸ் ரூல்ஸ் படியும் நீங்கள் அவருக்கு தண்டனை வாங்கி தர முடியும். அவர் மேலே டிபார்ட்மெண்டல் என்கொயரி நீங்கள் கேட்கலாம், அவரோட மேலதிகாரிகள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து என்கொயரி நடத்த அதையும் நம்ம கேட்கலாம். இல்லை இப்படி ஒரு குற்றம் நடந்ததுனால உங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டதோ அதற்கான காம்பன்சேஷனையும் நீங்கள் கேட்கலாம். எனக்கு இந்த மாதிரி இவரோட தவறான நடவடிக்கையினால எனக்கு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு ஒரு குற்றவாளி பாதிக்கப்பட்டிருப்பார் இல்லைங்களா, அவரும் வந்து இவர் மேலே காம்பன்சேஷன் வரைக்குமே கேட்கலாம். பட் அவர் செஞ்ச குற்றம் வந்து ப்ரூவ் பண்ணணும். நீங்கள் அவர் வந்து தவறாத்தான் இந்த வழக்கை பதிஞ்சிருக்காருன்னு. எனக்கு இப்போ ஒரு ரீசன்ட் கேஸில் என்னன்னா ஒரு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர், அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் கேசஸ் எல்லாம் அவங்க தான் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் அந்த அம்மா வந்து ஆப்போசிட் பார்ட்டிக்கிட்டேருந்து லஞ்சம் வாங்கிக்கிட்டு, அப்படி ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் நடந்த மாதிரி ஆதாரமே இல்லை, அவங்களுக்கு ஏற்கனவே கேசஸ் எல்லாம் பெண்டிங் இருக்குது, அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்கள வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ண வச்சுட்டாங்க. அந்த அவங்க லஞ்சம் வாங்கினாங்கங்கிறதையும் இந்த நபர் ப்ரூவ் பண்ணிட்டாரு, லஞ்சம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த கேஸை ஃபைல் பண்ணாங்கன்றது ப்ரூவ் பண்ணிட்டாரு. அவங்க மேலே டிபார்ட்மெண்டல் என்கொயரி எடுத்து அந்த அம்மாவை சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி அவங்கள வந்து அந்த 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 இடத்துல அவங்க வந்து ஒரு வழக்குக்காக அவங்க அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணி அந்த ஒரு வழக்கில் மட்டும்தான் அவங்க என்கொயரி நடத்தி அந்த ஒரு வழக்கில் மட்டும் அவங்க கேஸ் போட்டுட்டு போயிருந்திருக்காங்கங்கிறது விசாரணையில் தெரிய வருது. அந்த இடம் வேக்கண்ட்டாக இருந்திருக்கு, ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸரே அங்கே இல்லை. ஸோ இந்த கேஸ் வந்து விசாரிங்க அப்படின்னு கலெக்டர்கிட்ட மனு கொடுக்கும்போது வழக்குகள் நிறைய நிலுவையில் இருக்கேன்னு கலெக்டர் ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ண அந்த அம்மா லஞ்சம் வாங்கிட்டு அந்த கேஸை ஃபைல் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ நிறைய வழக்குகளில் வந்து அதிகாரிகள் தவறு எடுக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. அதில் ஈவன் வந்து போலீஸ் ஆஃபீஸர் கூட அவங்க மேலே ஒரு சிசி கம்ப்ளைண்ட்டும் போட்டிருக்காங்க. ஒரு 498A கீழே ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆகுது. எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கான முகாந்திரமே அந்த வழக்கில் இல்லை. அப்போ அதையும் கண்டுபிடிக்கிறாங்க அவங்க. அதில் வந்து ஆர்டிஐ ஆக்ட் கீழே ஒரு லெட்டர் அனுப்பிச்சு அதுலேருந்து எல்லா டீட்டெயில்ஸையும் வாங்கி அவங்க கோர்ட்டுக்கு வந்து அவங்க போட்ட எஃப்ஐஆரே தப்புன்னு சொல்லி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஈவன் அவங்க மேலே ஒரு ஆக்ஷன் எடுக்க சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு ஒரு ஐஜிக்கு, டிஜிபி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, அதில் ஆக்ஷன் எடுக்கல. அதுக்கு மேலே அவங்க ஹைகோர்ட்டில் வந்து ரிட்டில் ஆர்டர் வாங்கி அந்த அம்மா மேலே டிபார்ட்மெண்டல் என்கொயரி எடுத்திருக்காங்க அந்த போலீஸ் அதிகாரி மேலே. ஸோ ஒரு போலீஸ் அதிகாரி குற்றம் இழைச்சிருக்காங்க அப்படின்னா, தப்பு பண்ணியிருக்காங்க, ஒரு சரியான விசாரணை நடத்தலை, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய வழக்குகளில் எடுத்திருக்காங்க. ஆனால் அதற்கான வேலைகளையும் அதற்கான விஷயங்களையும் பாதிக்கப்பட்ட நபர் பண்ணணும். எப்படி நடந்ததுன்னு அவ கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? ஏன்னா அவருக்கு தான் ஃபுல் ஸ்டேட்டஸ் தெரியும். என்னைக்கு நான் என்கொயரிக்கு அட்டென்ட் பண்ணேன், என்கொயரி எப்போ நான் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன், அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, இதில் முகாந்திரம் இருந்ததா இல்லையா, இப்படி ஒரு வழக்கு பதியவே முடியாது, ஆனால் அவர் பதிஞ்சிருக்காரு. அப்போ அதற்கான முழு விவரங்களையும் பாதிக்கப்பட்ட நபருக்கு தான் தெரியும். இப்போ வெளியிலேருந்து பார்க்குற நபருக்கு முழு விவரங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ உங்களுக்கு வந்து ஆர்டிஐ ஆக்ட் இருக்குது, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். இதை விட ஒரு வலிமையான ஒரு சட்டம் இருக்க முடியுமாங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே ஒரு வெளிப்படையான விசாரணை நடக்கணும், ஒரு வெளிப்படையான டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கணுங்கிறதுக்காக போடப்பட்ட சட்டம். அதை வந்து நிறைய பேர் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் பொதுமக்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஒரு விசாரணை நடைமுறை நடந்தது அப்படின்னா அதை பற்றிய முழு விவரங்களையும் அவங்க வந்து ஆர்டிஐ ஆக்ட் கீழே கேட்டு வாங்கலாம். அந்த விவரங்களில் தான் நான் இந்த 2 வழக்குகள்லையுமே எனக்கு வந்து தீர்ப்பு கிடைச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஆர்டிஐ ஆக்ட் கீழே எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டாங்க அவங்க. என்ன நடந்தது, அது வழியாக தவறு நடந்திருந்தது அப்படிங்கிறத கோர்ட்டு முன்னாடி நீங்கள் ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா அந்த அதிகாரிகள் மேலே கண்டிப்பாக நம்ம நடவடிக்கை. ஓகே மேம், பல்வேறு விஷயங்கள் குறிப்பாக இப்போ நடக்கக்கூடிய ஒரு கீழ்த்தரமான ஒரு இந்த போக்சோ வழக்குகள், அதிகப்படியான வழக்குகள் பதிவாகிறதுக்கான ஒரு காரணங்களும் அதுக்கான ஒரு நல்ல வழிமுறைகளையும் நீங்கள் நியூஸ் டுடே தமிழுக்கு தெரிவிச்சமைக்கு நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.